ஹாய் எவ்ரிவன். கண்ணில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. அண்ட் ஒரு குழந்தையா இருந்தால் நம்ம வந்து சில விஷயங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெட் அனிமல் இல்லை பேர்ட்ஸ் அதுக்கிட்டலாம் போய் விளையாடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அண்ட் இது தவிர ஷார்ப் ஐட்டம்ஸ் வச்சு குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய பசங்களா ஆனாங்கன்னா வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக விளையாட சொல்லி ஆர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாட சொல்லி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணுங்க. தீபாவளி டைமில் பட்டாசுலாம் வெடிக்கும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அந்த டைமில் ரோட்டில் சும்மா நடந்து போகும்போது வரும்போது அந்த டைமில் அட்லீஸ்ட் ஏதாவது ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போடணும், இல்லை போகாமல் இருக்கிறது பெட்டருங்க. பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நான் சில பேஷன்ஸ் பார்த்துருக்கேன். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது சில பேர் கல்லெடுத்து அடிச்சு கூட கண் பார்வை போனது பேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேங்க. ஜன்னல் சீட்டு ஃபிளைட் இல்லை காரில் போனீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா கண்ணாடியோட கவர் ஆயிருக்கும். இதே பஸ் ட்ரெயின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு போறது இட்ஸ் பெட்டர். இல்லைன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸாவது போட்டுக்கோங்க. இன்னும் வயசான ஸ்டேஜ்ல வந்து பேர குழந்தைங்களாம் கண்ணில் அடிக்கிறதோ கீறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும். இல்லைன்னா நீங்களாவது ஏதாவது ப்ரொடெக்டிவ் கண்ணாடி போட்டுக்கிறது பெட்டருங்க. ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.